ஜம்மு காஷ்மீருக்கு 3 கட்டங்களாகவும் ஹரியானா மாநிலத்திற்கு ஒரே கட்டமாகவும் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவது கவனிக்கத்தக்கது. இந்தியாவின் வடகோடி மாநிலமான ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டமான 370 கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. அத்துடன் காஷ்மீர் மற்றும் லடாக் என இரு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இதனால் அங்கிருந்த மாநில அரசும் கலைக்கப்பட்டது. அதன் பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கூறி சட்டமன்ற தேர்தல் அங்கு நடத்தப்படாமல் இருந்த சூழலில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் 90 தொகுதிகள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தார். 20th of August, just the next day of the Amarnath Yatra being complete, the 19th, would be the date of notification for the first phase. Nominations till 27th, scrutiny on the next day 28th, and date of poll will be 18th of September, and it's a Wednesday. We are also keeping that in mind, not keeping Fridays and Mondays to give a longer holiday spell. Second phase would be on 29th of August, and the statutory period of nominations and all, poll being on 25th of September, and phase 3 nomination on 5th of September, and every voting finishing on 1st of October. இதேபோல 90 தொகுதிகள் கொண்ட ஹரியானா மாநிலத்திற்கு ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கான வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கும் என்றும் கூறினார். The schedule of Haryana would be in the last phase, exactly coinciding with the third phase of J&K, nomination being on 5th of September, last date of making nomination on 12th of September, date of poll 1st October, and date of counting coinciding with J&K on 4th of October, everything to be over on 6th of October. 2 மாநில தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் அக்டோபர் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அறிவித்தார். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் 2 மாநிலங்களிலும் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன.